என்னைக்காவது அக்கௌண்ட் ஒர்க் பண்ணீங்களா? அப்ப பேரை லவ் பண்ண வேணுமா? வீட்டை சொல்லி அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பிளான் பண்ணி பண்ண வேணுமா? அக்கா ஓமன்றா நீ இல்லைன்றீங்க? இல்லையா ஓமா?
சரி மாப்பிள்ளை உங்களை வணக்கம். ரெண்டு பேருக்கு முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள். சரி அழகா இருக்கீங்க உண்மையிலேயே. சாரி வேட்டி இதில் பார்க்கும்போது வேற ரகம். நான் நிறைய மாலை பார்த்துருக்கேன், ஆனால் இப்படி மாலை பார்த்தது என்று தான் ஃபஸ்ட்டே பார்க்குறேன். நீங்களே போட்டிங்களா இல்லை யாராவது ஒன்று போட்டாங்க? நீங்களே போட்டது. அப்போ டிஃப்ரெண்டாக யோசிக்கிறீங்க. மாலைலாம் ஃபுல்லாக அப்படியே தான் வருது, வித்தியாசமாக இருக்குது, அழகாக இருக்குது. ரெண்டு பேரும் வந்துட்டு காதல் கல்யாணம் தான். அக்கா ஓமன்றா நீ இல்லைன்றீங்க இல்லையா? ஓமா காதல் கல்யாணம். எனக்கு என்ன ஒரு தகவல் ஒன்று சொன்னாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ண வேணுமா, வீட்டை சொல்லி அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பிளான் பண்ணி பண்ண வேணுமா? அப்படி இல்லையே. சரி, ஆனால் அழகான புன்னகை. இந்த புன்னகை வாழ்க்கையில் என்றைக்கும் இருக்கட்டும். உங்களுடைய இன்றைய நாளில் வந்து ரெண்டு உறவுகள் சேருது. அப்படியா? ரெண்டு உறவுகளை சேர்ந்துருக்கு. அப்படி இல்லை, ரெண்டு ஊரே சேர்ந்த மாதிரி சொல்லலாம். என்ன என்னால் ரெண்டு குடும்பம், அப்புறம் அந்த ஊர், அப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேரக்கூடியதான் திருமணம். வேணா முதல்ல நாங்கள் மங்களகரமா இந்த கொடுத்துருவோம். சரியா? இங்கே கொடுங்க. சரி, ஆளாத்தான் கொடுப்பாங்க வேண்டியிருக்கும். அப்ப லக்குமி வந்திருக்காங்க உங்களை தேடி. சரியா? அவன் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் கொண்டு வந்திருக்கான். ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் கொண்டு வந்திருக்கான். எவ்வளவு பணம் இருக்கும் அதுக்கு? அண்ணா வாங்கினோடய வச்சுக்கிறேன். எவ்வளவு இருக்கு? 1 லட்சம். அக்கா எங்கேயாவது அக்கௌண்ட் ஒர்க் பண்ணிங்களா? அப்ப டக்குன்னு பார்த்தோன்னே சொல்றீங்க. எப்படி தெரியும்? தெரியும், கல்யாண செலவுலாம் போயிருக்கு, அதனால பார்க்கவே தெரியும். அப்படித்தானே? சரி, அப்ப உங்களுடைய பேர் நிஷாந்தா. உங்களுடைய பேர் வாகினி. வேற பேர் இல்லையா? வேற பேர் அதான் பேர். சரி, ரெண்டு பேருக்கும் இனிய திருமண வாழ்த்துக்கள் சொல்லி கொடுக்கிறோம். உங்களுக்கு குறிப்பிட்ட வந்தீங்க பெற முடியுறதுக்காக இதெல்லாம் நினைக்கலாம். சரியா? எங்க இருந்து? வெளியில இருந்து. சொல்லுங்க, யார்? யார்? அக்கா. அக்காக்கு என்ன பேர்? லாவண்யா. லாவண்யா. எங்க நிக்கிறான்? லண்டன், யூகேல இருந்து அக்கா. அக்கா சிரிப்பா தான் தெரியும் போல. அக்கா லண்டன்ல தான் யாரும் கொடுத்தது கேட்கிறேன் இல்லையே? அவ இல்லையா? அக்கா சொல்றா இல்லையா? அவை கொடுக்கல, வேற யாரு கொடுத்தது? சித்தியா. சித்தியும் இருக்கா அவங்களுக்கு? சித்திக்கு என்ன பேர்? அயந்தா. அயந்தா சித்தி. அவ நினைக்கிறா எங்க? பிரான்ஸ்ல. அவன் கொடுக்க. அப்ப தெரியா அக்கா இல்லாட்டிக்கு சித்தி. ஏன்னா இல்லாட்டிக்கு எங்களை கொடுக்க வேற யார் உட்காந்துட்டான். நீங்க முடிஞ்சு சொல்லுங்க ஒரேடியா வரணும்னு சொல்லி. சரி, இப்ப நாங்கள் 16 செல்வங்கள் பெற்று நீங்க பெரும்பாலும் வாழ வாழ்த்துறோம். ஏன்னா 16 செல்வங்கள்ல பிள்ளை செல்வம் இருக்கு. எத்தனை உங்களை வீட்டுல மொத்தம் எத்தனை பேர்? உங்களை வீட்டுல மொத்தமா எத்தனை பேர்? 5 பேர். எல்லாம் பஞ்ச பாண்டவர்களா? பஞ்ச பாண்டவர்களா பஞ்ச பாண்டவிகளா? நீங்க ஒரு ஆம்பளை பிள்ளை, வேற அண்ணா இருக்கு. அண்ணா இருக்கு. மிச்சம் 3 பொம்பளை பிள்ளை. 2 பொம்பளை பிள்ளை, 3 ஆம்பளை பிள்ளை. பரவாயில்ல, அழகான குடும்பம். நாம் இருவர் நமக்கு வாழ்க்கை கொடுக்குவோம். சரி, சித்தி குடிக்கல, அக்கா கொடுக்கல, வேற கொடுக்கல. தங்கச்சியா? லட்சியா. லட்சிகான்றது தங்கச்சி. தங்கச்சி. தங்கச்சி கொடுத்துருப்பான்றீங்க. அக்கா நீங்க சொல்றீங்களா? வந்தது மாப்பிள்ளை பக்கம் நான் சொல்லுது. ஆனா மாப்பிள்ளை தான் அப்போ சொல்லுது. நீங்க சொல்லுங்க. எனக்கு விளங்க. டேய், 1 மணி நேரமா இருக்கிறதா முடியலடா. நீ முடிச்சுட்டு போனீங்கன்னா நான் பேசாம உட்காந்துருவேன் என் பக்கமா. சரி, லேமன் இருக்கு, அந்த வாழ்த்து இருக்குது. சரியா? அதுல இருக்கு யாருன்னு சொல்லி வாழ்த்து போட்டிருக்கோம். சரியா? ஆண்டோர் வாழ்த்துரைக்க ஆயிரமாய் பூச்சொலிய மங்கை திருமகளாய் மணமறையிலே காத்திருக்க நாதஸ்வர வேளங்கள் நல்லதொரு வாழ்த்து செய்க நங்கை திருக்களத்திலே நம்பியவள் நான் கூட்ட கட்டியவன் கட்டளகை கடைக்கண்கள் அளவெடுக்க வெட்டியவள் பூட்டிவிட மெல்லியலாய் முகம் சிவக்க இவள் பாதி இவன் பாதி என்று நினைத்திட மணவாழ்விலே இல்லறத்தின் இலக்கணமாய் இருமனமும் வாழியவை திருமணத்தின் இன்பங்கள் திகட்டாது தொடர்ந்து வர ஓரிலாய் ஆறுயிலாய் மணமக்கள் வாழியவே வாழ்த்து போட்டு. என்ன விஷயம் சொல்ல வேண்டும் சொன்னால், தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்ததே உங்களுடைய அம்மா அப்பா தானா? சரியா? நிறைய நன்றி கட்டுப்பட்டிருக்கேன். அந்த நேரத்தில் நான் இல்லாத இடத்துல தன்னுடைய இடத்தையும் கொடுத்தது மேலதிகமான அன்பையும் கொட்டிய ஆக்கள் நீங்கள்.
சரியா? அதனால திருமணத்துல வர்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணவங்களாம் வர முடியல. ஆனா அவங்களோட சார்பாக ஒரு ஆரையோ அனுப்பினது. சரியா? யாரும் இங்க வந்திருக்கிறோம் அவையில் விராட்டிக்கும் அவையில பிளட் வந்திருக்காங்க. யாரு கூப்பிடுங்க, மேடை வருங்க, ஒரு மேடை கூப்பிடுங்க, மேடைக்கு வாங்க வாங்க வாங்க. சரியா? சின்ன வயசுல பிள்ளைகளை வளர்த்தெடுத்து எல்லாத்துக்கும் ஒரு உறுதுணையா இருந்துக்கிறீங்க. வாங்க ஒரு வேலைக்கு வர மாட்டீங்களா? சரி, இப்ப அவையும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்கிறீங்க. அப்ப ஒருத்தர் உதவி புரிஞ்சு வாழணும். அப்ப அதை வாழ்க்கையில தான் மறக்க மாட்டார், நன்றி கிடக்கு. அதனாலதான் இந்த திருமணத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சரியா அழகான பிரேமம் வாழ்த்துக்கள் கொடுத்துட்டு இருக்கார். கவியா யாரு? சித்தப்பா சித்தி. இங்க வந்தா அவரே சித்தப்பா சித்தப்பா சித்தப்பான்னு சொல்லி உசுரா இருப்பார். பொடியர், நல்ல பொடியர். ரெக்கமெண்ட் பண்ணுறா சித்தப்பா, நல்ல படியலாம், குணமான படியலாம். என்ன உங்களை அன்பா வச்சிருக்காரு, அதே மாதிரி நீங்களும் அன்பா இருப்பவர்கள். சிரிப்பில் தெரியுது. ஏன்னா பொய் சொல்றீங்க வழி அந்த காதல் நிறைச்சண்டு இல்லையே. வலண்டேஸ் டிரைவர் வருது, அதுக்கு சேர்த்து போய் வாழ்த்துறோம். சரி, நன்றி. மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா என்ன சொல்ல போறீங்க சித்தப்பா? நன்றி. எனக்கு தெரியலப்பா, சித்தப்பா சித்தப்பா தெரியல. இனிமேல் பழைய கொள்ளும். சரி, சூப்பர். நாங்கள் போட்டு